அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைத்திரி மூவிஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் ஏப்ரல் 10ஆம் நாளான நேற்று வெளியான குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான். இவருடைய முந்தைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிபிள் ஏவாக இருக்கட்டும், பஹீராவாக இருக்கட்டும், த்ரிஷால் நயன்தாராவாக இருக்கட்டும், ரொம்பவே ஆவரேஜான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் 2023 இவரோட இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி படத்தின் மூலமாக அத்தனை பேருமே இவர் வந்து தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அந்த வகையில் அந்த படத்துக்கு அப்புறமா ஏகே சாரோடைய அடுத்த படத்தை இவர் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு அறிவிப்புகள் வந்ததுலேருந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இதர அஜித் சாரோடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க மத்தியில் வந்து ரொம்பவே ஹைப் இருந்தது. ஓகே, இந்த படத்தினோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஜிவி பிரகாஷ் அவரோட இசையை தான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய தூண் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏகே சாரோட என்ட்ரி சீனாக இருக்கட்டும், அவர் டைலாக் பேசும்போதாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வலாக இருக்கட்டும், எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாதிரியான மியூசிக் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவாக பண்ணியிருக்காப்புல. எஸ்பெஷலி இந்த ஓல்டு சாங்ஸ் கரெக்டாக வந்து இந்த தகுந்த ஒரு ஓல்டு சாங்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தியேட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணுவீங்க. ஓகே, த்ரிஷா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லியோவாக இருக்கட்டும், கோட் படத்தில் ஸ்னேகா அவங்க பண்ண கேரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். நான் கூட வந்து ஏதாவது வேஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கேங்ஸ்டர் கதை, ஏகே சாரை வந்து மாசாக காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து த்ரிஷா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்னே இல்லாமல் போய்ட்டு நான் நினச்சேன். பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. படம் ஃபுல்லாகவே வர மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டு சுனில் அண்ட் பிரசன்னா இவங்க 2 பேருமே கூட நான் வந்து ஆல்மோஸ்ட் அப்படி தான் நினச்சேன். என்னடா அது ஒரு மாதிரி கேரக்டரை வந்து இதாக பண்ணுறாங்களோ, சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்களோ நான் நினச்சேன். பட் பரவாயில்ல, படம் ஃபுல்லாகவே வர மாதிரியே காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் சுனில் சார். அவர் வந்து தமிழில் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லலாம். அண்டு விஷுவல்ஸ் திரு அபிநந்தன் ராமானுஜம் அவர்களுடைய விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏகே சார் எந்தெந்த ஆங்கிளில் கரெக்டாக காட்டணும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும். எஸ்பெஷலி இந்த ஒரு ஓல்டு சாங் போட்டு வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏகே சாருக்கு வருவோம். மனுஷனை வந்து இந்த மாரிலாம் யாராலும் கெத்தாவே காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், இப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய வார்த்தையில் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷைன் டாம் சேக்கோ யாருன்னா இவர் வந்து நம்ம பீச் படத்துலையுமே வந்திருக்காரு. மலையாளம் ஆக்டர். மலையாளம் படத்தை நிறைய பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அவர் பார்த்துருப்பீங்க. அவராக இருக்கட்டும், ஜாக்கி ஷெரஃபாக இருக்கட்டும், ராகுல் தேவ் யாருன்னா வேதாளம் படத்தில் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருப்பார் அவர். இவங்க 3 பேரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எடுபடலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எடுத்த உடனே ராகுல் தேவை காமிச்சோடனே நான் கூட என்னென்னமோ நினச்சேன், ஏதோ ஃப்ளாஷ்பேக் எதாவது இருக்கும் போல் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க கேரக்டர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக இதாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்கள வந்து ஒரு இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கோங்க. என்னென்னா, அவங்கள வந்து கிளாமர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்த்திருக்கலாம். அது வந்து என்னுடைய ஒரு கருத்து மட்டுமே. அண்டு அர்ஜுன் தாஸ் அவரோட வந்து ஒரு வில்லனிசம் வந்து கைதி லெவலில் வந்து எடுபடலை. என்ன தான் டான்ஸ் ஆடி நம்மளை வந்து ரசிக்க வச்சாலுமே ஒரு கைதி லெவலில் ஒரு மிரட்டக்கூடிய லெவலில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு டெக்னிக்கலாக ஒரு இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நான் வந்து விஷுவல் வந்து பாராட்டினேன். பட் அதே சமயம் 1-2 சீன்ஸில் வந்து விஷுவல் கண்டினியூட்டி இல்லையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. லைக் இப்போ நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன், டக்குன்னு கட் பண்ணிட்டு வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ விஷுவல் கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி வேணாம், கண்டென்ட் வேணாம், இது எதுவுமே வேணாம். ஒரு 2-2.5 மணி நேரம் எனக்கு வந்து நல்ல டைம் பாஸ் ஆகணும், ஜாலியாக இருக்கணும், தியேட்டருக்கு போய் நல்லா வைப் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த படத்தை போய் தியேட்டர்லேயே போய் பார்க்கலாம். எஸ்பெஷலி முதல் நாளான நேற்று வந்து பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்பவே லக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஓல்டு சாங்ஸாக இருக்கட்டும், ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஜிபியு மாமே அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகே சார் வந்து இதுமாதிரி இந்த அளவுக்கு கெத்தாலாம் யாராலுமே காட்ட முடியாது. லைக் மங்காத்தா அவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்தது.
ஓவரால் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஜிபி யூடியூப்லேருந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் தேட்டருக்கு வரும்போது விக்ஸை கையிலோட எடுத்துகிட்டு வந்துருங்க, விசில் அடித்து தொண்டை இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஓவரால் இது வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி, கண்டென்ட்டு, ஸ்க்ரீன் பிளே இது எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்காம போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரீரிலீஸ் படங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே வெளில வருது. எல்லோரும் தேட்டருக்கு போய் அந்த பாட்டு ஓடும்போது அந்த பாட்டை வந்து கூடவே நீங்களும் பாடி வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து வைப் பண்ணுறதுக்காகவே தாராளமாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஓகே, இத்தோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு நான் அவங்க எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரசாந்த் சந்திரமௌலி.